அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி செஞ்சு பாருங்கள். கமகமன்னு டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் இதில் 2 பழுத்த தக்காளிங்க, நல்லா பழுத்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்துடணும். அது கூடவே உப்பையும் சேர்த்து வதக்கணுன்னா நல்லாவே நமக்கு தக்காளி சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் நான் இப்போ சேர்த்துட்டேன். தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. நான் 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம் மிதமான சூட்டிலே. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொதித்து கொஞ்சம் வத்திருக்கும். அந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு அதை தோல் வச்சுட்டு இது போல் கைகள்னாலே 2 அதை பிசைஞ்சு விட்டுருங்க. அதுதாங்க இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி போட்டோன்னா அந்த சுவை நமக்கு இதில் கிடைக்காது. இது போல் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மிதமான சூட்டில் இடையில கிளறி விட்டுக்கணுங்க. இல்லைன்னா பயங்கரமாக அடி பிடிக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உருளைக்கிழங்கோட அந்த மசாலா எல்லாமே நல்லா வற்றி ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பல் வெள்ளை பூண்டு எடுத்து தோலோடு இது போல் நச்சு அதில் சேர்த்து கிளறி விட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அது கூடவே மல்லி இலைகள் இருந்துச்சுன்னா அதுவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை 2ஐயும் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. மல்லி இலை நீங்கள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, வெள்ளை பூண்டு தவறாமல் பச்சையாக இது போல் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. சுவை இன்னும் அருமையாக இருக்கும். இப்போது சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, வெள்ளை சாதத்துக்கு, அப்புறம் பூரி சப்பாத்தி கூட ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சுவை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.